ஹாய் டியர், டுடே வந்துட்டு வில்லேஜ் லைஃப் எஃபெக்டோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு இது 7th பார்ட், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டில் எப்படி முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த ஹாஸ்டல்லேருந்து அப்படி தனி ஒரு மாதிரி பயந்து பயந்து போயிருந்திருப்பீங்க. ஒரு மாதிரி மாறு வேஷம் போட்டாங்க. ஆனாலும் வந்துட்டு ஜிமின் கண்டுபிடிச்சி உங்கள் பேர் சொல்லவும் நீங்கள் பயந்து நடுங்கிட்டு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். இப்போது நீங்கள் செமையாக பயந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு ஜிமினுடைய பக்கத்தில் வராரு, உங்களோட பக்கத்தில் தான் வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. ஐயோ கடவுளே, மாமா மட்டும் இன்றைக்கி என்னை பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான் போல் அப்படின்ட்டு பயந்துட்டே நிற்கிறீங்க. இப்போ ஜிம்மி வந்துட்டு உங்கள் ஷோல்டரில் கையை வைக்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு உயிரே போயிடுச்சு. இன்றைக்கி நான் கை மாதாண்டி அப்படிங்கிற மாதிரி நினச்சி நிற்கிறீங்க. இந்த பக்கம் ஜிம்மி வந்துட்டு ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி திரும்பி இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு ஒயன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாய்ஸை மாற்றி பேசுகிறேங்கிற பேரில் கேவலமாக ஒரு வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது நீங்கள் தான் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் உங்களோட நிழல் வச்சு கூட சொல்லிடுவாரு போல், அவ்வளோ உங்களை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஒயன் மரியாதையே வந்துட்டு இதை கலட்டு அப்படிங்கிறாரு. அந்த ஸ்கார்ஃப் கலட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள், ஒயின் ஒயின் சொல்லாதீங்க, அது நான் இல்லைங்க, நான் வந்துட்டு வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பேசுன்னு தெரியல, உங்கள் பேர் வேறு எதாவது பேருக்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜிமினே வந்துட்டு அந்த ஸ்கார்ஃபை பிடிச்சி கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், அந்த ஸ்கார்ஃபை கழட்டி தூக்கி போடுறாரு. உங்களோட ஃபேஸ் நல்லாவே தெரியுது. நீங்கள் அப்படியே கை வச்சு மறைச்சிக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஒயன் அப்படின்ட்டு கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. நீங்கள் இதுக்கு மேலே மாட்டியாச்சு, இதுக்கு மேலே மறைச்சி என்ன பிரயோஜனம்ன்ட்டு கையை அப்படியே எடுத்துகிட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோதான், பலான்னு கடந்த 4 அரை விழுது. அப்படியே உங்களுக்கு செம ஷாக்கு. அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா கனவு. அத்தாடி என்ன இது, அடி ஒன்று இப்படி இடி மாதிரி ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு இன்னுமே உங்களோட கை வந்துட்டு 2 கணத்துலேயே இருக்குது. ஏன்னா கனவுல அடிச்சது கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு வலிக்கும் போல் அப்படி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சமயம் பயம் ஆயிடுச்சு. ஆத்தாடி என்ன அடி, கனவாக இருந்தாலும் இந்த வலி வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னுமே அந்த கணத்தை போட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே தான் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு வலிக்கும் போல் கனவுல அடிச்சது கூட. என்ன இது நிஜமாக வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வேளை அடிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி திரும்பி திரும்பி அங்கேயும் பார்க்குறீங்க. உங்களோட ரூமில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. சரி ஓகே, இருந்தாலும் காலங்காத்தாலும் இப்படி ஒரு கனவு வந்தது, ஏதோ அபசகுணம் மாதிரியே இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி எக்ஸாம் வேறு. கனவுல கூட எக்ஸாம் தானே ஞாபகம் இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி இதெல்லாம் நடக்க போதா? கடவுளே, இது என்ன எனக்கு ஃப்யூச்சரில் நடக்கிறதெல்லாம் கனவுல வருதா? இல்லை அதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் மட்டும் மாமா கண்ணில் சிக்கவே மாட்டேன். அவருக்கு எப்படி தெரியும் என்னை பற்றி? நான் இங்கே இருக்கிறது எப்படி அவருக்கு தெரியும்? அவர் தான் என்னை கண்டுக்கவே மாட்டார்ல. நான் தான் தேவையில்லாமல் கனவு கண்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி நேற்று நான் அவரே நினச்சிட்டு இருக்கிறனால இந்த மாதிரி கனவு வந்திருக்குமோ? ஆமாம், அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே கேள்வியும் நீங்களே பதிலும் அந்த மாதிரி பேசிட்டு அப்படியே எஞ்சி ரெடி ஆகலான்ட்டு போடுறீங்க. போயிட்டு ப்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீலாகவே இருக்குது. ஒரு வேளை வந்துட்டா என்ன பண்ணுறது, சிக்கிடுவோமோ, நம்மளுக்கு வேறு நடிக்க கூட தெரியாது அப்படின்னு பயந்துட்டே தான் குளிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் தலைலாம் வந்து சீவிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த தலை சீவிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமாம், நம்ம கனவுல கூட தலை வர்றப்ப தானே பார்த்தோம் மாமாவை, ஒரு வேளை இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த விண்டோவில் எட்டி பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கார் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நல்லா குறுக்குறுன்னு அந்த காரையை பார்க்குறீங்க. ஸோ ஒரு பிளாக் கலர் காரு, பார்த்தா ஜிமினோட கார் மாதிரியே தான் இருக்குது. ஐயோ, என்ன என் கனவுல பழிக்குதா? இல்லை இருக்காது. யாராவது பிக்கப் பண்ண வந்திருப்பாங்க, இல்லைன்னா வேறு யாராச்சோட காராக இருக்கும். கடவுளே, எனக்கே இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்ட்டு சீக்கிரமாக தலைலாம் வாரிட்டு அப்படி நின்றுருக்கீங்க. நீங்கள் ரெடியாகி முடிச்சுட்டு இருக்கிறப்போ கரெக்டாக உங்களோட டோர் நாக் பண்ணுற நீங்களும் கதை திறந்து பார்க்குறீங்க. உங்களோட ஃப்ரெண்டு தான். அவள் வந்துட்டு ஏய் சாப்பிட்டு போகலாவா, கேன்டீன் போகலாம், அங்கே லேட்டாக போனால் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறா. சரி ஓகே, நான் வந்துடுறேன், ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக தலைலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் அவ கூட கிளம்புறீங்க. 2 பேரும் கேன்டீன் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் உங்களோட ரூமுக்கு தான் வரீங்க. அவகிட்ட வந்துட்டு சொல்லிட்டு வரீங்க, எனக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது, நான் போயிட்டு வரேன். ஸோ உனக்கு எக்ஸாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அவள் வந்துட்டு எனக்கு எதுவும் இல்லை, இன்றைக்கி எனக்கு லீவ் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவள் வேறு டிபார்ட்மெண்ட் போல், அதனால் அவள் லீவுன்னு சொன்னங்காட்டிக்கு சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களோட பேக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்க. பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஃபோன்லாம் சார்ஜ் போட்டிருப்பீங்க, எல்லாமே எடுத்துக்கிறீங்க. ஸோ இன்னுமே வந்துட்டு நீங்கள் அந்த ஃபோனை பார்க்கல. ஆக்சுவலாக உங்களுக்கு நிஜமாகவே மிஸ்கால் நிறைய இருந்திருக்கும். அது எதுவுமே திரும்பி உங்களுக்கு வந்துட்டு பாதி கனவுங்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த ஃபோன் எதுவும் நீங்கள் பார்க்கல. அப்படியே வந்துட்டு ஃபோன் எடுத்து பேக்கில் சார்ஜ் மட்டும் கழட்டிட்டு பேக்கில் போட்டுட்டு உங்களோட புக்ஸ் எல்லாம் 2 இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிறீங்க. இன்னும் நான் வேறு படிக்கவே இல்லை, கடவுளே எப்படியாவது என்னை பாஸ் பண்ணி விட்டு பிள்ளையாரப்பா, உனக்கு 101 தேங்காய் உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு நீங்களும் அப்படியே பேக்கில் எடுத்து மாட்டிட்டு இப்போ ரூமெல்லாம் லாக் பண்ணிவிட்டு கிளம்புறீங்க. உங்களுக்கு வந்துட்டு செப்பரேட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாம் லாக் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு பேக்கெல்லாம் அப்படியே மாட்டிட்டு அப்படியே அழகாக கிளம்பி போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி எப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட போவீங்கல்ல, ஸோ போகிறப்ப அந்த கார் வந்துட்டு அப்படியே தான் நிற்கிது. நீங்கள் பார்க்குறீங்க, நான் பயந்தே போயிட்டு மாமா காராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. ஸோ 4 ஸ்டெப் அந்த கார் தாண்டி போயிருப்பீங்க. ஒயன் அப்படிங்கிற வாய்ஸ் கேட்குது மறுபடியும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி தலையை கிருன்னு ஆயிடுச்சு. என்னடா இது கனவுல நடந்த மாதிரி இருக்குது, ஒரு வேளை இது நம்மளோட மனம் பிராந்தியாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு திரும்ப ஒயன் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் கேட்குது. அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்மே ஆயிடுச்சு.
இது மாமா வாய்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது கனவுல வேற 4 அறை விழுந்திருக்குள்ள பலார் பலார்னு அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. கணத்துலலாம் கை வச்சு பார்க்குறீங்க. இப்போ நிஜமாவே அடிக்க போறாரா அப்படின்ட்டு. அப்படியே வந்துட்டு சரி ஓகேட்டு பேக்கில் கர்ச்சீஃப் இருக்குல்ல. ஸோ அப்படியே கர்ச்சீஃப் எடுத்துட்டு மறுபடியும் ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. அவர் விடுற மாதிரி தெரியல. அவரும் அப்படி தொத்திட்டே வராரு. ஒயன் ஒயன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பிள்ளையாரப்பா ப்ளீஸ்ப்பா என்னை காப்பாற்றுப்பா, எக்ஸாமில் பாஸ் ஆகலான்னு கூட பரவாயில்ல, இவர்கிட்ட தான் என்னை காப்பாற்றி விட்டுருப்பா, உனக்கு 204 தேங்காய் உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி பயமாக ஓடிட்டு இருக்கவும் பின்னாடியே வந்துட்டு ஜிம்மி தொத்திட்டு வராரு. ஓய நில்லுடி நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் வயனும் இல்லை ரம்மும் இல்லை என்னை விடுங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு பின்னாடி தான் ஓடி வந்துட்டு இருக்காரு. வயன் நில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்துட்டு சந்தடிக்கலாம் மாற்றின சுண்டலி மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடுறப்ப முன்னாடி ஒருத்தங்க நிற்பாங்க. அது தெரியாமல் நீங்கள் போட்டு அவர் மேலே இடிச்சிடுறீங்க. ஸோ இடிச்சு அப்படி பம்ப் ஆகிட்டு இந்த பக்கம் வந்து நிற்கிறீங்க. அப்படி உங்களுக்கு செம கடுப்பாகுது. இடிமாடி எப்படி நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறீங்க. என்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் அப்படியே இது கேட்ட வாய்ஸ் மாதிரி எப்படி யாருன்னா வந்து பார்க்குறீங்க. ஜேகே ஜேகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஆத்தாடி ஜேகே மாமா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓட பார்க்குறீங்க. அதாவது இந்த பக்கம் ஜேகே இருக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் திரும்பி ஓடலான்னு பார்த்தா அந்த பக்கம் ஜிமின் வந்து நின்றாரு. ஸோ ரெண்டு பக்கம் இதே மாதிரி தான் நிற்கிறாங்க. அப்படி இடுப்பு மேலே ரெண்டு பேரும் ரெண்டு கையை வச்சு நின்றுட்டு உங்களையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நடுவில் அப்படின்னு நின்றுட்டு ஒரு மாதிரி திட்டு முடிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ எங்கே ஓடுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் நெருங்கி நெருங்கி கிட்ட வராங்க. நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலெலாம் இங்கே வந்துட்டு அமைதியாக நின்றுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம், கொண்டு போய் நம்ம வீட்டிலே விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயம். ஏன் இந்த மாதிரி ஓடுறீங்கன்னா ஆக்சுவலாக ஜிம்மி வந்துட்டு உங்களை வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாரு. உங்கள் வீட்டிலே தான் இருக்க சொல்லியிருப்பாரு. இப்போது நீங்கள் இங்கே இருக்கிறது வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு உங்கள் வீட்லேயே கொண்டு போய் விட்டுருவாரு. அவரோட வீடுகளை கண்டிப்பாக கூப்பிட்டு போக மாட்டார்ல. ஸோ அதுக்கு பயந்து தான் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறீங்க. என்ன ஆனாலும் சரி வந்துட்டு வீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது, அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்கன்னு தான். ஸோ ரெண்டு பேரும் இப்படி நெருங்கி நெருங்கி இந்த பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட் அதான் நிற்கிறீங்களா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இல்லாத ஒரு வழியில் வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்களுக்கு இது நம்பவே முடியல. எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி திரும்ப ரெண்டு பேர் சேர்ந்து துரத்திட்டு இருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்டு பேர் ரியான்னு வச்சுக்கோங்க, ஓகேவாடி. ஸோ கடவுளே அப்போவே ரியா சொன்னான் இவ்வளோ சாப்பிடாதடி காலங்காத்தாலன்னு கேட்டேன்னா வெளுத்து கட்டினேன். இப்போ பாரு ஓடக்கூட முடியல. ஐயோ கடவுளே பிள்ளையாரப்பா என்னை மட்டும் காப்பாற்றிட்டேன், உனக்கு நான் 1000 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஓட முடியாமல் ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கிறீங்க. எவ்வளோ தூரம் அப்படி ஓட முடியும்? ஸோ ஒரு முட்டு சந்து மாதிரி இருக்குது. உங்களுக்கு தான் இன்னுமே அந்த ஊரில் வந்துட்டு பரிச்சயம் ஆகலைல்ல. ஸோ உங்களுக்கு இன்னும் அது வந்துட்டு ஃபெமிலியர் ஆகலை, எந்த வழிங்கிறதுலாம் தெரியாது. போய் முட்டு சந்தில் போய் நின்றுட்டீங்க. இதுக்கு மேலே அந்த பக்கம் செவுறு தான் இருக்குது. செவுத்துல ஏறி போக்க நீங்கள் என்ன பல்லியா ஓட முடியாதுல்ல. அப்படியே நின்றுட்டு திரும்பி பார்க்குறீங்க. ரெண்டு பேரும் அப்படியே மூச்சு வாங்க வந்து அப்படியே நிற்கிற அவ்வளோ கோவம் ஜிமினோட கண்ணிலே தெரியுது. என்னது கனவுல பார்த்த மாதிரி அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கடத்துல இப்படி கை வச்சு நிற்கிறீங்க. ஜிமின் அப்படியே பக்கத்தில் நெருங்கி நெருங்கி வராரு. உங்களுக்கு அவ்வளோதான், இன்னைக்கு வந்து இன்னைக்கு கனவுல விழுந்ததை விட டபுள் மடங்கு விழ போகுதுடி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே ரெண்டு கடத்துல அப்படி கை வச்சுட்டு எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க. ஜிமின் அப்படி கிட்ட வந்துட்டாரு. அதுவும் இல்லாமல் ஜிமின் வந்து அப்படியே கிட்ட வர என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கையை ரெண்டி நீட்டிட்டு, அதாவது ஒரு கை நீட்டிட்டு அந்த ஷர்ட் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே வந்துட்டு மேலே மடிச்சு விட்டுட்டு வராரு. அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ என் கனவெல்லாம் பழிக்குதே கடவுளை, இந்த மாதிரி தான் கனவு வரணுமா, நல்ல கனவாக வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ கரெக்டாக ஜிமின் கிட்ட வராரு. நீங்கள் வந்துட்டு பயந்துட்டீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படி கை சட்டெல்லாம் மடிச்சு விட்டுட்டு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கை கால் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ரெண்டு கணத்துல கை வச்சுட்டு மாமா அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஒரே கதை கத்திட்டீங்க, அடிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டீங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அடி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அப்படியே உங்களை வந்துட்டு லிஃப்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா உங்களை யாரும் தூக்குற மாதிரி இருக்குது. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஜிமின் தான் அப்படியே உங்களை அழைக்க தூக்கிட்டாரு. அப்படியே தூக்கி தோல்ல போட்டுட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ என்னது எனக்கு கடத்திட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் காதுலேயே போட்டுக்கல. ஜேகே போயிட்டு காரை ஓப்பன் பண்ணிட்டு நின்றுருக்காரு. அதாவது ஜிமின் வந்துட்டு உங்களை தூக்கத்துக்கு வருவார்ல. ஸோ அப்போவே வந்துட்டு ஜேகே போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ கார் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கார் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஜேகே தான் வந்துட்டு கார் வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறாரு. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் வந்துட்டு விட்டுருங்க ப்ளீஸ்ங்க, விட்டுருங்க மாமா, நான் போயிடுறேன் மாமா, விட்டுருங்க மாமா, என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனால் ஜிமின் காதிலே போட்டுக்கல. அவர் பாட்டுக்கு உங்களை தூக்கிட்டு செமையாக ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு பயமாக இருக்குது, கொண்டு போய் வீட்லேயே விட்டுருவாங்க போலையே அப்படிங்கிற மாதிரி. அப்படியே இதை கொண்டு போய் டொப்புன்னு காரில் போட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி இடுப்பு பிடிச்சி கத்திட்டு இருக்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு இடுப்பு லைட்டாக அடிபட்டிருக்கும். ஸோ உங்களால் வந்துட்டு ஒரு மாதிரி எந்த உட்கார முடியல, இடுப்பு சுளுக்கிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே காரில் முன்னாடி ஏறிக்கிட்டாரு. உங்களை பின்னாடி போட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஜிமின் காரில் ஏறினதும் அவ்வளோதான். அதுவும் உங்களை வந்துட்டு நல்லா லாக் பண்ணி விட்டாங்க. உங்களுக்கு கார் ஓப்பன் கூட பண்ண தெரியல. அப்புறம் வந்துட்டு என்ன கார் எடுத்தாச்சு. ஸோ கார் போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ்ங்க என்னை விட்டுருங்க, ஏங்க நான் உங்களை ஏதாவது பண்ணேன்னா மாமா, ஏன் மாமா இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் வந்து வாய பீஸில் ஒரு மாதிரி சம கடுப்பில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அடிக்காத வரைக்கும் நல்லதாங்கிற மாதிரி நினைப்பு இருக்குது உங்களுக்கு. ஆனாலும் வந்துட்டு எங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு பயமாக இருக்குது. ஜிகே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா அது வந்துட்டு
அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல நீங்க விடுங்க மாமா. நான் வந்துட்டு எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லவும், எங்க வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நான் வீட்டுக்கு வரல. என்ன விட்டுருங்க. நான் வீட்டுக்கெல்லாம் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அடம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் அதாவது பின்னாடி உட்காந்துருப்பீங்களா? ஸோ அப்படியே வந்துட்டு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் காது கேட்கிற மாரி நடுவுல வந்துட்டு உட்காந்துட்டு ப்ளீஸ்ங்க விட்டுருங்க. கெஞ்சி கேட்குறேங்க. என்ன இறக்கி மட்டும் விட்டுருங்க. நான் உங்க வீட்டுக்கே வரலங்க. அதாவது நான் உங்க வீட்டுக்கு எப்பவுமே வரமாட்டேன். நீங்க தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு வாயே பேசல. வாய மூடுன்னு மட்டும் தான் சொல்றாரு. நீங்க வந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா நான் உங்க வீட்டுக்கு வரலல்ல மாமா. நான் அப்புறம் எதுக்கு மாமா என்ன இப்படி கூட்டிட்டு போய் எங்க வீட்லயே விடுறீங்க? எங்க வீட்டுக்கு போனா எங்க அம்மா, அப்பா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாரி எல்லாமே நீங்க சொல்றீங்க. ஸோ இதுதான் காரணம் அப்படிங்கிறது ஜிமின்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல. அவரே வந்துட்டு கெஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்க அவர் கெஸ் பண்ணத சொல்றீங்க. நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா அவங்க டெய்லி என்ன பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் நான் இங்க வந்தேன். ஆனா விட்டுருங்களேன் ப்ளீஸ்ங்க. நீங்க உங்க வீட்ல இருக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. மத்தபடி நான் பத்திரமா இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க கெஞ்சிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. ஜெகே பார்க்குறாரு. அவ இந்த அளவுக்கு பண்றதுக்கு காரணம் நீ தானடா அப்படிங்கிற மாரி ஜிமின்க்கு ஒரு உத உழுவுது. அப்படியே கால போட்டு மிதிக்கிறாரு. ஜிமின் வந்துட்டு ஜெகே கம்முனு இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் வண்டி வழியா போயிட்டு இருக்குது. நீங்க வந்துட்டு கெஞ்சிட்டே இருக்கிறீங்க. ஆனா வந்துட்டு உங்க இடுப்பு தான் சுளுக்குச்சுல. அதுக்கு மேல அந்த மாரி உட்கார முடியல. அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு வளைஞ்சிட்டே வந்துட்டீங்க. இவங்க விடமாட்டாங்க போலன்ட்டு. ஸோ கார் வந்துட்டு போயிட்டே இருக்குது. அதாவது உங்களோட ஹாஸ்டல்லேருந்து ஜிம்மோட வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் ஆகும். அதாவது ஜிம்மோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் பக்கம் தான். ஆனால் ஜிம்மோட வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் லேட் ஆகும். அப்படி வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு ரூட் எதுவுமே தெரியாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு மறுபடியும் ஒரு மாதிரி உட்காரவே முடியாமல் ப்ளீஸுங்க என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கெல்லாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஜேகே வந்துட்டு காரை ஒரு ஹோட்டலில் நிறுத்துறாரு. ஜிமின் பார்க்குறாரு. எங்கடா வீட்டுக்கு போகலையான்னு கேட்கவும் ஜேகே வந்துட்டு டே ஜிமின் ரொம்ப பசிக்குதுடா சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம்ல நம்ம லாஸ்ட்டாக அவங்க வீட்டில் சாப்பிட்டது சரி ஓகேவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் உங்களை திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மயக்க போட்ட மாதிரி தட் மீன்ஸ் தூங்குற மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பார்க்குறாங்க இவ தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப அதான் இவ தூங்குனானே எந்திரிக்கவே மாட்டாள்ல அப்படிங்கிற மாதிரி ஜிம்னு சொல்லவும் ஆமாடா இவன் நல்லா போன மாதிரி தூங்கிட்டு இருப்பா. அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எந்திரிச்சு சாப்பிட உள்ளே போகிறாங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கல்ல அதனால அவங்க வந்துட்டு சரி ஓகே நீங்கள் தூங்குறது தான் நல்லதுன்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. அவங்க போயிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. முன்னாடி போயிட்டாங்களா இங்கேருந்து தப்பிச்சு ஓடிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் ஹாஸ்டலை மாற்றணும் இடத்த மாற்றணும் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிச்சு அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் திறக்க மாட்டேங்குது. உங்களுக்கு திறக்கவே தெரியல. இது பண்ணிட்டு இருக்கிறீங்க திறக்கவே முடியல. லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த பின்னாடி சீட்லேருந்து அப்படியே முன்னாடி போயிட்டு அந்த டிரைவர் சீட் இருக்குல்ல ஸோ அங்கே போயிட்டு உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி உட்காந்துட்டீங்க. அங்கே வந்துட்டு அதை திறக்கிறீங்க அதுவும் திறக்க முடியல. ஜிம்னு உட்காந்து அந்த சீட்டு டோர் ஓப்பன் பண்ணால் அதுவும் ஓப்பன் ஆகலை. என்னடா இது கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு இடுப்பு பிடிச்சிருச்சுல ஸோ சுளுக்கி இருக்கும்ல அது வேற ஒரு பக்கம் பிரச்சனை. அது இல்லாமல் நீங்கள் சரி ஓகே இங்கேருந்து தப்பிச்சா மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு அது இதை போட்டு அமுத்திட்டு இருக்கவும் டக்குன்னு ஏதோ ஒரு பட்டன் அமுத்தப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த கார் விண்டோ இருக்குதுல்ல அது அப்படியே கீழே வருது. அதாவது க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ அது அப்படியே இறங்குது. பார்க்குறீங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தம்மாத்தோண்டு தான் இருப்பீங்க. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விண்டோ வழியாக வந்துட்டு எகிரி குதிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே அது வழியாக எகிரி அப்படியே கீழே குதிக்கலாங்கிற பேரில் அப்படியே நீங்கள் பேலன்ஸ் இல்லாமல் பொத்துன்னு விழுந்துடுறீங்க. விழுந்தப்போ அப்படி இடுப்பு நல்லாவே சுளுக்கிக்குது. எந்திரிக்கவே முடியல. ஒரு மாதிரி கத்திட்டே இருக்கிறீங்க. ஐயோ இப்படி ஆகணுமா எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கு மட்டும் ஏன்டா இன்னைக்கு காலையிலேருந்து இப்படி ஆயிட்டு இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு இப்போ நல்லாவே இடுப்பு நல்லா சுளுக்கிச்சு. ஆல்ரெடி சுளுக்குன மாதிரி இருந்திருக்கு. இப்போ நல்லாவே பிடிச்சிருச்சு. உங்களால் எந்திரிச்சு நடக்க முடியல. தவறு கூட முடியல. பட் சரி ஓகே இப்போதைக்கு எந்திரிச்சு ஓட முடியாது. இவங்க இங்கேருந்து போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்போதைக்கு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்கேயாவது ஒளியதுக்கு இடம் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒளியதுக்கு வேறு இடமா இல்லை. அத்தனை இடம் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு பக்கத்தில் ஒரு கார் நிற்கும். ஸோ அந்த காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேங்கிற பேரில் அப்படியே தவிர்த்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அப்படியே நீங்கள் தவிர்த்துட்டு போகிறப்போ அந்த பக்கம் ஜிமின் அண்ட் ஜெக்கி 2 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. என்னடா இவனுங்க இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ என்ன பண்ண முடியும் அவங்களும் வந்துட்டாங்க. திரும்ப உங்களால் காருக்குள்ளே ஏறி உட்கார முடியாது. வெளியும் ஓட முடியாது. ஸோ அதே இடத்துல தான் அப்படியே தகுந்த மாதிரி நின்றுக்கிறீங்க. இன்னைக்கு நான் செத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் அப்படி ஜேகே ஜிம் 2 பேர் வந்ததுமே கார் தான் பார்க்குறாங்க. டோர் அதாவது அந்த விண்டோ ஓப்பன் ஆகிருக்கிறத பார்த்துட்டு யார் இது ஓப்பன் பண்ணான்னு எட்டி பார்த்தா உள்ள நீங்கள் காணோம். ஸோ அப்படியே வந்துட்டு ஜிம் இந்த பக்கம் இந்த சைடு அப்படி பார்க்குறாரு. அந்த பக்கம் அப்படியே பூனைக்குட்டியாட்டம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் கடவுளே என்னை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அதான் முன்னாடியே உட்காந்து பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சா பார்க்காம இருப்பாங்களா அப்படி பார்த்துட்டாரு. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துட்டு தண்ணி தாகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. தண்ணி தாகமாக இருந்தால் எப்படி ஜன்னல் வழியாக எரிகுதிச்சு ஓடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை மாமா அது வந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா என்ன எங்கள் வீட்டில் மட்டும் விட்டுறாதீங்க மாமா பாவம் மாமா என் அம்மா அப்பா அவங்க என்ன மாமா பண்ணாங்க ப்ளீஸ் மாமான்னு கெஞ்சுறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு ஜெக்கி அந்த டோர் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லவும் ஜெக்கி டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஜிமின் அப்படியே நீங்கள் எப்படி உட்காந்துக்கிறீங்க அப்படியே வந்துட்டு தூக்கி திரும்ப உள்ள தூக்கி போடுறாரு. உங்களுக்கு ரொம்பவே சுலுக்கி இருக்கும். நீங்கள் கத்தவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இங்கே சுளுக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இடுப்பு தொட்டு காட்டுறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. சரி ஓகே வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லவும் அதாவது வீட்டுக்கு நான் தான் வரமாட்டேன்னு சொல்கிறேன்ல விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி வாடா போடான்லாம் பேசி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்க பார்க்குறாங்க இது டாவா அப்படின்னு ஜிமினுக்குனா கடுப்பாகுது. ரொம்ப நீங்கள் சேட்டை பண்ணிட்டே இருக்கிறீங்க.
இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வண்டி நேரா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குது. ஜிமின் வந்துட்டு அப்படியே திரும்பி திரும்பி உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜேகே தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் இந்த மாதிரி திரும்பி திரும்பி உங்களே பார்க்குறது, அந்த கண்ணாடியில பார்க்குறது, நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பவுட்டியா லிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி போச்சு இன்னைக்கு வந்துட்டு திரும்ப வீட்டில் கொண்டு போய் விட போகிறாங்க, நான் என்ன பண்ணுவேனோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அது வந்துட்டு இடுப்பு வேறு ரொம்ப வலிக்கும் போல். அதில் ஒரு அதாவது ஒரு கை இடுப்பில் வேறு வச்சுட்டு ஐயோ இது வேற ஒரு பக்கம் வலிக்குது இந்த மாதிரி இது மாதிரி முடங்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. அதை ஜேகே பார்த்தாரு. என்ன வாயில கொஞ்சம் சிரிப்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்லவும், இல்லையே நான் சிரிக்கலையே, என்னை பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுது அவனை தனியாக சிரிக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா லூஸ் லூஸ் எனக்கு தான் வந்துட்டு நீ சிரிக்கிற மாதிரியே தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இவன் இப்படித்தான்ட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாமே காதலே போட்டுக்கலாம், எங்கே கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு பயந்துட்டே தான் உட்காந்துருக்கீங்க. கார் நேராக வீட்டுக்கு போயிடுச்சு. ஸோ வீட்டில் போய்ட்டு ஸ்டாப் பண்ணவும் உங்களுக்கு தான் அவங்க வீடு எதுவுமே தெரியாது. இது அடுத்த ஹோட்டலோ என்னமோன்னு நினச்சிட்டு எப்படியாவது கண்டிப்பாக போயிடணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய வீடு ஆக்குது, பார்த்தாவே வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி தெரியுது. ஸோ இப்போது ஜிமின் வந்துட்டு இறங்கி நேராக உள்ளே போயிட்டாரு. அவர் பாட்டுக்கு போயிட்டாரு விடு விடுன்னு. ஆனால் ஜேகே வந்துட்டு கார் விட்டு இறங்கிட்டு உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஆனால் உங்களால் தான் எப்படி இறங்கி நடக்க முடியாதுல்ல. மாமா என்னை விட்டுருங்களே மாமா, இது என்ன ஹோட்டலா, எனக்கு நான் பசிக்கல, நான் சாப்பிடல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ஹோட்டலா வாய மூடிட்டு இறங்கு அப்படிங்கிறாரு. ஏன் மாமா நீங்களும் கோவமாக பேசுறீங்க, வர வர நீங்கள் ஜிமின் மாமா கூட இருந்து உங்களுக்கு அவரோட வியாதி ஒத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு எதுவும் ஒத்துல இறங்கு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அதான் சொன்னல எனக்கு இடுப்பு பிடிச்சிருச்சு இறங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா சரி நானே வந்துட்டு தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே அப்படியே ரெண்டு கை அப்படி நீட்டிட்டு வராரு. நீங்களும் வந்துட்டு அவருக்கு கை நீட்டுறீங்க தூக்குறதுக்கு ஹெல்ப், அதாவது யாராவது நம்ம தூக்கு வந்து அப்படி கை நீட்டுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் கை நீட்டுறீங்க. என்னவோ ஏதோ தெரியல உள்ள போன ஜிமின் தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு போல. சும்மா அப்படி போயிட்டு இருந்திருப்பாரு, திரும்பி பார்த்துருப்பாரு. இந்த மாதிரி ரெண்டு பேரும் கை நீட்டி நிற்கிறது பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்காரு. ஓடி வந்து டேய் அப்படின்னு கத்தவும் ஜேகே வந்துட்டு ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாரு. அவருக்கு தான் என்ன இடுப்பு சுலுக்கிடுச்சாமாவே. ஸோ நான் தூக்கிட்டு போய் விடுறேன்டா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் நீ எதுக்கு பண்ணுற, அதெல்லாம் நீ எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லவும் அப்போ நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்கவும் நான் ஏன் பண்ணும், எனக்கு என்ன அது அது வந்துட்டு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானும் பண்ண மாட்டேன் நீயும் பண்ணக்கூடாது, வேணா அவன் வந்துச்சு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லவும் நீங்கள் பார்க்குறீங்க கல் நெஞ்சு காரண்டா அப்படிங்கிற மாதிரியே. ஸோ ஜேக் வந்துட்டு இங்கே பாரு அவளுக்கு நல்லாவே ஹிப் வந்துட்டு சுளுக்கிச்சாட்டுக்குது, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ அவளால் நடக்க முடியாது, தூக்கிட்டா போகணும், ஒன்றா நீ தூக்கிட்டு வா இல்லை நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அது வந்துட்டு நீ எதுக்கு அவளை தூக்குற, எனக்கு தான் தலையெழுத்து அவளை கல்யாணம் பண்ண, நானே தூக்கிட்டு வந்து தொலைகிறேன், நீ வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முடுக்கி விட்டுறாரு. ஸோ ஜேகேக்கு புரியுது இவனுக்கு இந்த அளவுக்கு போகாமல் இருக்கா, இவ்வளோ ஜலஸ் ஆகுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறாரு. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறீங்க, நீங்கள் கை கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஜேகே கூப்பிட்டதுமே கை ரெண்டு நீட்டினீங்க, ஆனால் ஜிமின் கூப்பிடவும் நீங்கள் கையை நீட்ட மாட்டேங்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டமனா ஒரு மாதிரி கையெல்லாம் குறுக்கி வச்சு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவர் வா அப்படிங்கிறாரு, நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆடிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் வா ஏன் அப்படின்னு சொல்லவும் இல்லை மாமா நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வாடிங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு உங்களை அப்படியே நல்லா பிடிச்சி தூக்கிக்கிறாரு. ஸோ தூக்கிட்டு அப்படியே அந்த டோரை வந்துட்டு காலில் ஒரு அப்படியே அந்த டோர் க்ளோஸ் ஆகிடுது. டம்முன்னு சவுண்டு உங்களுக்கு அது வேறு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. எங்கே கனவுல அடித்த மாதிரி அடிச்சிட்டு வரோன்னு ஒரு பக்கம் பயம். அதுவும் இல்லாமல் இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே உங்களுக்கு தெரியல. அவர் படுக்க அப்படியே குண்டு கட்ட தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு ஃபஸ்ட்டே உள்ளே போயிருப்பாரு. இந்த பக்கம் ஜிமின் இப்போ தான் வெளியே இருந்து அதாவது கார்லேருந்து உங்களுக்கு தூக்கிட்டு உள்ளே போயிட்டுருக்காரு. ஸோ கரெக்டாக டோர் கிட்ட போகிறவும் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. அது இல்லாமல் நீங்கள் கேட்டிருப்பீங்க இது எந்த இடமாம்மா, பெரிய வீடு மாதிரி இருக்கே, யார் வீடுன்னு கேட்க அந்த பக்கம் ஒரு வாய்ஸ் அங்கே நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா உங்களோட அத்தை தான் கையில் ஏதோ ஆர்த்தி தட்டு மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ வச்சுட்டு தடவை பொண்டாட்டி கூட்டிகிட்டு வர ஆர்த்தி எடுக்காமல் எப்படி விடுறது, ஏன் அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. சரி ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஸோ ஆர்த்தி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு அப்படியே மறுபடியும் உள்ள கால் எடுத்து வைக்க பார்க்குறாரு. ஆனால் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே பாரு ரெண்டு பேரும் ஒன்றா வந்து கால் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியே அவங்க வந்துட்டு வயனை கீழே இறக்கி விட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க, அதுக்கப்புறம் நீ தூக்கிட்டு போடா ஓ பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா சொல்லவும் ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு. சரி ஓகே அப்படியே இறக்கி விடுறாரு. ஏன்னா வீடாச்சே வேறு வழி இல்லை, அவங்க எதுவும் சொல்ல கேட்டு தான் ஆகணும். அதனால இறக்கி விடும்போது உங்களால் வந்துட்டு நேரம் நிற்க முடியல, ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு அந்த இடுப்பு ரொம்பவே சுழுக்கணுங்காட்டிக்கு நிற்கவே முடியல, ஒரு மாதிரி நெஞ்சிட்டே இருக்கவும் ஜிமின் நல்லாவே உங்களால் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஸோ பிடிச்சிக்கிட்டங்காட்டிக்கும் ஒரு காலை மட்டும் அப்படியே எடுத்து வைக்கிறீங்க. ஸோ ஒரு கால் எடுத்து வைக்கிறப்ப ஜிமினும் ரெண்டு பேரும் அட் டைமில் கால் எடுத்து உள்ளே வைக்கிறீங்க வீட்டுக்குள்ளே. ஸோ உங்கள் மம்மி அதாவது உங்களோட அத்தைக்கு பார்க்க ஹாப்பியாக இருக்குது, ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அவர் வழக்கம் போல் அதெல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட மாமா தான் அங்கே இல்லை, ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் அங்கே இருக்காங்க. இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் அடுத்த கால் எடுத்து வைக்க முடியல, ஏன்னா இந்த காலை பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வலிக்குதா, ஸோ இன்னொரு காலை பேலன்ஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுதை பார்த்துட்டு ஜிமின் வந்து டக்குனு உங்களை தூக்கிக்கிறாரு. ஸோ
உங்களோட அத்தை பார்க்குறாங்க. "டேய் என்னடா ஒரு 2 கால் எடுத்து வைக்க கூட விட மாட்டியா? உன் பொண்டாட்டி எப்படி கால் கூட தரையில படாம தூக்கிட்டு போகணுமா என்ன?" அப்படின்னு கேட்கவும் ஜிமின் எதுவுமே சொல்லல. அது வந்துட்டு நான் ஒன்றும் பாசமாலாம் தூக்கல. அவ வந்துட்டு வலிக்கும்னு நினச்சு தான் தூக்குனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜேகே சொல்றாரு, "இதுக்கு பேர் தான்டா பாசம்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்படியே ஜிமின் முறைக்கிறாரு. "எல்லாம் உன்னால தாண்டி இருக்குடி உனக்கு." அப்படிங்கிற மாரி நினச்சிட்டு அப்படியே உங்கள தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஆனா, உங்களுக்கு தான் ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? ஏது நடக்குது? எதுவுமே புரியல. ஏன்னா, ஜிமின் வந்துட்டு எப்பவுமே உங்கள வீட்டுக்கு வந்துட்டு விடமாட்டேன். நான் வந்து உன்ன கூட்டு போமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா, இப்படி தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்க நெனச்சிருப்பீங்க உங்க வீட்ல கொண்டு போய் விட்டுருவாரு. ஆனா, இவங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஒண்ணுமே உங்களுக்கு புரியல. இருந்தாலும் வந்துட்டு ஒரு மாரி குழப்பத்தோடயே தான் உள்ள போறீங்க. ஸோ, ஜிமின் வந்துட்டு கொண்டு போயிட்டு உங்கள பெட்ல படுக்க வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. என்ன படுத்துக்க முடியலன்னு சொல்லவும், நீங்க அப்படியே படுக்கலான்னு ட்ரை பண்றீங்க. ஆனா முடியல. ரொம்ப பெயினா இருக்குது. அப்படிங்கிற மாரி கத்துறீங்க. டக்குன்னு ஜிமின் திரும்பிட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கவும், "இல்ல மாமா, இந்த இடம் எனக்கு ஒரு மாரி வலிச்சுக்கிட்டே இருக்குன்னு" சொல்லிட்டு அந்த ஹிப்பு கிட்ட அந்த சுளுக்கு வரும்ல, எதுவும் ஃப்ராக்சர் ஆகாம அந்த இடத்த தொட்டு தொட்டு காட்டுறீங்க. ஸோ பார்க்குறாரு. சரி ஓகே, நான் மெடிசன் ஏதாவது கொண்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராரு. ஸோ கீழே வந்ததுமே உங்களோட அத்தை கிட்ட, "அம்மா அது வந்துட்டு அவளுக்கு அந்த ஃப்ராக்சர் ஆயிடுச்சாம்மா, அது மருந்து வேணும், கொஞ்சம் கொண்டு போய் போட்டு விடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்களும் சரி இருடா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து எடுத்து வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு ஜிமின் கையில் கொடுக்குறாங்க. "என் கையிலேயே கொடுக்குறா, அவளுக்கு போய் போட்டு விடு, அவளுக்கு இதெல்லாம் போட தெரியாது, அவள் ஏதோ தைலம் தைலம் தான் கேட்குறா." அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லவும், எனக்கா பொண்டாட்டி, உனக்கு தானே பொண்டாட்டி, போட்டு விடுறா போடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே இருந்துட்டு இதையும் வீடியோ எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்களா எதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஜிமின் அப்படி முறைக்கவும், சரிடா ஓகே ஒன்றும் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே அந்த பக்கம் போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிம்ல அந்த அந்த மருந்தையும் பார்க்குறாரு. அப்படியே மேலே ரூமையும் பார்க்குறாரு, மருந்தை பார்க்குறாரு, ரூமை பார்க்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, அவ கையில கொண்டு போய் குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஃபாஸ்ட்டா வராரு. வந்ததுமே வந்துட்டு அந்த டப்பா இருக்குல்ல, டப்பாவ கொண்டு வந்து கையில குடுத்து, "இந்தா போட்டுக்கோ" அப்படின்னு சொல்லவும், நீங்க பார்க்குறீங்க. "இது என்ன இது? எப்படி போடுறது?" அப்படின்னு சொல்லவும், "ஒண்ணும் கிடையாது. நீ தைலத்த போட்டு தேய்ப்பேல்ல, அதே மாரி தான். இதையும் போட்டு தேய்ச்சுக்கோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனா வந்துட்டு நீங்க எப்படி போடுவீங்க? உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி எல்லாம் முதுகுல, அதாவது இடுப்பு பின்னாடி ஏதோ ஒரு ஒரு இடம் இருக்குல்ல, ஸோ பேக்ல. ஸோ அங்க தானே சொல்லி கேட்கும். உங்களுக்கு கை எட்டவே மாட்டேங்குது. ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, கை எட்டவே இல்ல. கடுப்பாகுது உங்களுக்கு. இதெல்லாம் வந்துட்டு அந்த பக்கம் போன ஜிம்ல அப்படியே எட்டி பார்க்குறாரு, என்ன பண்றான்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கை எட்டுதா இல்லையான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவும் உங்களால் முடியல. ஸோ அப்படியே அந்த மருந்து பக்கத்தில் வச்சுட்டு கடவுளே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே படுத்துருவீங்க. ஸோ நீங்கள் படுத்தா நல்லா தூங்கிடுவீங்க டெட் பாடி மாதிரி. ஸோ தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் பார்க்குறாரு. ரொம்ப வலிக்குதோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணும் போல. ஆனாலும் எதுவும் சொல்ல, அவர் பாட்டு கண்ணுக்குள்ள கீழே போயிட்டாரு. ஸோ கீழே போயிட்டு எப்படின்னா வீட்டில் சாப்பாடுலாம் சமைச்சு வச்சிருப்பாங்களா, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட அத்தை இருக்காங்களா, எங்கடா அவள், எங்க அவளையும் சாப்பிட்டு கூப்பிட்டு வந்திருக்கலாம்னு சொல்லவும், அவள் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணங்காட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னுமே யாரும் உண்மை சொல்லலை. ஸோ உங்கள் வீட்டிலேருந்து தான் கூட்டிகிட்டு வந்த மாதிரி அவங்களும் அப்படியே கொஞ்சம் இப்படி ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு, "சரி ஓகே, அவள் சாப்பிட கூட இல்லையாடா?" அப்படின்னு கேட்கவும், "இல்லை இல்லை சாப்பிட்டா, காலையில் சாப்பிட வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தோம். இப்போதைக்கு எங்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு, "சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆஃபீஸ் போயிடுறாங்க. ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அப்பாவும் ஆஃபீஸில் இல்லை. அதனால 2 பேரும் ஆஃபீஸ் போயிடுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அத்தை மேலே வந்து பார்க்குறாங்க. ஸோ மேலே வந்து பார்க்குறப்போ நீங்கள் மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கிறீங்க. திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வந்த மாதிரி தெரியல. அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. என்ன இது, ஊர்லேருந்து வர ஒரு பொருள் கூடவே எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி. என்னாச்சு? ஏன் ஒயின் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வரல? ஒரு ஒரு பேக் கூட கொண்டு வரல. சும்மா வந்திருக்கா? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டுருக்காங்க. ஆனா நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கனால உங்கள எதுவும் கேட்க முடியல. அவங்க வந்துட்டு நல்லா தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பான்ட்டு விட்டுட்டு கீழ வந்துர்றாங்க. கீழ வந்து ஜிமினுக்கு தான் கால் பண்றாங்க. "டேய் ஜிமின் என்னடா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஏம்மா நீ தானம்மா கால் பண்ண? என்னம்மா?" அப்படின்னு கேட்குறாரு. "அதுவா? என்ன ஒயின் வந்துட்டு ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு வரலையா? சும்மா கூட்டு வந்திருக்கிறீங்க. அவ எதடா போட்டுப்பா? அப்படின்னா நீ கடையில வாங்கிட்டு வர போறியா அவளுக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது வந்துட்டு இப்ப தான் ஜிமின் யோசிக்கிறாரு. "இல்லம்மா ட்ரெஸ் இருக்கு, கார்ல இருக்கு. நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஈவினிங் வரும்போது நான் குடுத்துர்றேன். அவ எந்திச்சிட்டாளான்னு கேட்குறாரு. "இல்ல இல்ல தூங்கிட்டு இருக்கிறா" அப்படின்னு சொல்லவும், "சரி ஓகே எழுப்ப வேணாம், தூங்கட்டு விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வச்சிடறாரு. ஸோ வச்சதுக்கப்புறம் யோசிச்சிட்டே இருக்காரு. ஜேகே கிட்ட போயிட்டு, "டேய் ஜேகே, அது வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கேட்குறாங்கடா. அப்போ ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்கும்? அந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கு. போய் வாங்கிட்டு வரலாமா?" அப்படின்னு கேட்கவும், "உன் பொண்டாட்டி தானே, உனக்கு வேணா நீ போய் வாங்கிட்டு வா. ஏன்னா என்ன கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. "ஏய் என்னடா இப்படியெல்லாம் சொல்ற?" அப்படின்னு சொல்லவும், "பின்ன என்ன, உன் பொண்டாட்டி நீ தான் தூக்கிட்டு வந்தல்ல. அப்போ அவ லக்கேஜும் நீ தான் தூக்கிட்டு வரணும். போடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கும் அவரோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே ஜிமின் பார்க்குறாரு. எல்லாம் நமக்குனே வந்து வாக்கிங் போகல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹாஸ்டலுக்கு கிளம்புறாரு. ஸோ உங்கள் ஹாஸ்டலுக்கு போயிட்டு கேட்டால் அவங்க வந்துட்டு நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வியாக கேட்டுருக்காங்க. நான் அவளோட ஹஸ்பண்டுங்க, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டா. ஸோ நாங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். இப்போ வந்துட்டு அவளோட லக்கேஜ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்குறாரு. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாரு. ஃபோட்டோலாம் கூட கொஞ்சம் காட்டுறாரு. ஏன்னா எல்லாம் செக் அனுப்பியிருப்பார்ல, அதெல்லாம் காட்டுறாரு. ஸோ அப்படியா, சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கங்கே வச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக ஒரு ட்ராலி எல்லாம் இருக்கும்ல, அதில் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜிப்ல அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. நேராக வீட்டுக்கு தான் வராரு.
கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரதுக்கு நைட் ஒரு 8 மணி ஆயிருக்கும். அப்படியே ஜிமின் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வராரு. வந்து பார்த்தா உங்களோட அத்தை தான் இருக்காங்க. "என்னடா நேரமா வந்துட்ட?" அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்குறாரு. அது வந்துட்டு கொஞ்சம் வேலை முடிஞ்சிச்சு அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜேகே எங்கன்னு கேட்கவும், அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ பார்க்குறாங்க. என்னடா இது பொண்டாட்டி வந்ததும் வேலைலாம் உனக்கு முடியுது, அவனுக்கு மட்டும் முடிய மாட்டேங்குதா? அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஏம்மா நீ வேற? எனக்கு வெளிய வேலை இருந்துச்சு நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. நீ நினைக்கிற மாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் அவங்களோட அம்மாவும் பார்க்குறாங்க. பையன் கொஞ்சம் இப்பவே மாறிட்டான் போலயே! நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்துட்டு சிரிச்சுட்டே போயிடுறாங்க கிச்சனுக்கு. "சீக்கிரம் வாடா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லவும், "ஏன் அவ இன்னும் வரலையான்னு?" கேட்குறாரு. "அவளா? காலையில வந்து படுத்தவ தான் இன்னும் எந்திரிக்கவே இல்ல." "என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கிறா?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஆமா அவ தூங்குனா போன மாரி தூங்கிட்டு இருப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே மேல திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து எல்லா திங்ஸையும் ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. "நீங்க தான் அப்படியே பூனைக்குட்டி மாரி தூங்கிட்டு இருக்கிறீங்க." என்னவோ தெரியல. அவர் பாட்டுக்கு அப்படியே கொஞ்சம் பக்கத்துல வந்து நின்னுட்டுருக்காரு. ஸோ, நீங்க நல்லா தூங்கிட்டே தான் இருக்கிறீங்க. அவர் அப்படியே நின்னு உங்களையே பார்த்துட்டுருக்காரு. ஸோ, அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப பக்கத்துல அந்த மருந்து இருக்குல்ல, ஸோ அந்த மருந்தையும் பார்க்குறாரு. அத எடுத்து திறந்து பார்த்தா, அதுல நீங்க யூஸ் பண்ண மாரியே இல்ல. எப்படி குடுத்தாரோ அப்படியே தான் இருக்கு. அப்படின்னா இன்னுமே வலியோட தான் படுத்துருக்காளா? ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப பெயினா இருக்குன்னு சொன்னாளே! அப்படிங்கிற மாரி பார்த்துட்டுருக்காரு. அப்படியே நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி தூக்கத்துல அந்த எங்கேயாவது பெயின் இருந்துச்சு அப்படின்னா, திரும்பி படுக்கிறப்போ நமக்கு ஒரு மாரி வலிக்கும்ல. ஸோ, நீங்க அப்படியே திரும்பி படுக்க ட்ரை பண்றீங்க. ஆனா, உங்களுக்கு அந்த வலி இருக்கிறனால உங்களால படுக்க முடியல. அப்படியே ஒரு மாரி சிணுங்கிட்டு அப்படியே படுத்துடுறீங்க. அத பார்க்குற ஜிமினும் வந்துட்டு ரொம்ப வலிக்கும் போலயே! என்ன பண்ணலாம்? அம்மா வேற போட்டு விட மாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த பட்டிக்காடுக்கு ஒரு மருந்து போட கூட கை எட்ட மாட்டேங்குது. ஆனா தப்பிச்சு ஓடுறதுக்கு மட்டும் கால் அவ்வளோ தூரம் போகுது. அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு என்ன பண்றாருன்னா, சரி ஓகே நம்மளே போட்டு விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அவரே வந்துட்டு அந்த முதுகுல வந்துட்டு மருந்து இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் போட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு தூக்கத்தில எதுவுமே தெரியல. நீங்க பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்ளைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பைப்ல என்ன பண்ணுது அப்படின்னா, வழக்கம் போல இவருக்கும் அந்த மெடிசன்லாம் அந்த அளவுக்கு போடக்கு தெரியாது போல. எத போட்டாலும் போட்டு கட்டு போட்டு விட்டுறது. இந்த ஒரு மருந்து மாரி போட்டு விட்டுட்டு என்ன பண்றாருன்னா, அந்த கட்டுவாங்கல்ல ஒரு கட்டு மாரி வெள்ள கலர்ல துணி போட்டு கட்டுவோம்ல. ஸோ காயத்துக்கெல்லாம். அத திரும்ப தேடி எடுத்துட்டு வந்து எங்கெங்கேயோ இருந்து கடைசியா ஒரு இடத்துல இருக்கும். அத எடுத்துட்டு வந்து என்ன பண்றாருன்னா, உங்க இடுப்ப சுத்தி ஃபுல்லாவே கட்டி விட்டுர்றாரு. அப்படியே வந்துட்டு பெரிய ஒரு காயம் ஆன மாதிரி வயித்த கிழிச்ச மாரி காயம்னா கட்டுவாங்கல்ல, அந்த அளவுக்கு கட்டி விட்டுர்றாரு. ஸோ கட்டி வச்சுட்டு பெர்ஃபெக்ட். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கீழ போயிறாரு. கீழ போனா அவங்க அம்மா வந்துட்டு சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க. "கை கழுவிட்டு வாடா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஏம்மா நான் கழுவிட்டு தானே வந்தேங்கிறாரு." "இல்ல மருந்து வாசம் அடிக்குது" அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஐயய்யோ! இது வேறயா? "இல்லம்மா நான் வந்துட்டு கால் சுளுக்கிடுச்சா எனக்கு, அதனால நான் எனக்கு மருந்து தேய்ச்சுக்கிட்டேன்னு" கால போட்டு தேய்ச்சுட்டு இருக்காரு. "கால் உனக்கு சுளுக்கிச்சா? இல்ல உன் பொண்டாட்டிக்கு சுளுக்கிச்சா?" அப்படின்னு கேட்கவும், "ஐயோ! இல்லம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே எந்திச்சு ஓடிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இவள என்னென்ன வேலைலாம் பண்ணிட்டு இருக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்துட்டு கை கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு போடுறாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி மேல தான் வராரு. மேல வந்து பார்த்தா நீங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு பக்கத்துல அந்த கவுச் ஒரு மாரி இருக்கும்ல. ஸோ பெட்டுக்கு பக்கத்துல கவுச் இருக்குல்ல. ஸோ அதில போய் படுத்துக்கிறாரு. ஸோ அதில போய் படுத்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. எந்நேரம் தூங்குனாருன்னு தெரியல. பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஆனா தூங்கிட்டாரு. விடிஞ்சு காலைல எந்திரிக்கிறப்போ நீங்க பார்த்தா உங்கள இடுப்ப சுத்தி பயங்கரமா பெரிய கட்டா இருக்குது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த பெயின் எல்லாம் போயிடுச்சு. நல்லா நிக்க முடியுது. நிக்க முடியுது, எல்லாம் முடியுது. ஆனா யார் எனக்கு இப்படி ஒரு கட்டு போட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு, அந்த கட்டோடயே கீழ போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே தான் பார்க்குறாரு. "ஏய் ஒய் நீ என்னாச்சு? ஏன் இந்த மாரி வயித்து ஃபுல்லா இந்த மாரி கட்டு போட்டு வர? என்ன வயித்துக்கு கிழிச்சிட்டியா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஐயோ! இல்ல மாமா. இந்த மாதிரி யார் பண்ணாங்கன்னு தெரியல. நான்லாம் கட்டு போட்டுக்கல." அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜேகேக்கு புரிஞ்சுச்சு. இது அவன் பண்ண வேலை தானா? கையில மருதாணி வச்ச மாரி போட்டுட்டான். இப்ப இடுப்புல இந்த மாரி போட்டு விட்டானா? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் உங்களோட அத்தை கிச்சன்லேருந்து வந்திருப்பாங்க. "வயனே எந்திச்சிட்டியான்ட்டு." ஆனா வந்து பார்த்ததுமே வந்துட்டு இவ்வளோ பெரிய கட்டு. "ஐயய்யோ! என்னாச்சு என் மருமகளுக்குன்ட்டு" ஓடி வராங்க. நீங்க வந்துட்டு, "அத்தை எனக்கும் தெரியல அத்தை. எனக்கு இப்படி யாரோ கட்டு போட்டுட்டாங்க. நீங்களான்னு கேட்க தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பாவம் போல மூஞ்சி வச்சுட்டு கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு, நான் உன் ரூம் பக்கமே வரலையேம்மா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிமின் பையன் பண்ண வேலையா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஜிமியா ஜிமியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜிம்மி அப்பதான் எந்திரிச்சிருப்பாரு. எந்திரிச்சு அப்படியே கீழ வராரு. கீழ வந்தா எல்லாரும் இந்த மாரி பட்டிமன்றம் வைக்கிற மாரி நின்னுட்டு இருக்கிறாங்க. ஸோ "ஏன் அப்படி நிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. "என்னடா பண்ணி வச்சிருக்கிற? எதுக்குடா அவ வயித்துல இந்த மாரி கட்டு போட்டு வச்சிருக்கேன்னு?" கேட்கவும், "இல்லையே நான் போடலையே. எனக்கு என்ன அவளோட வயித்தெல்லாம் கட்டு போடுறதா வேலையா?" அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்காரு. ஸோ நீங்க பார்க்குறீங்க. "அம்மா நீங்களும் போடலையா? அப்ப யார் போட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நீ தான் போட்டுக்கிட்ட" அப்படின்னு சொல்றாரு. பச்சையா போய் பேசுறாரு. "நானா?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. "ஆமா. நான் கண்ணு முழிச்சு பார்த்தேன். நீ தான் தூக்கத்துல எந்திரிச்சு உட்காந்துட்டு இந்த மாரி மருந்தெல்லாம் எடுத்து கட்டிட்டு, நீ தான் சுத்தி இடுப்பெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்த. நான் பார்த்தேன்" அப்படிங்கிறாரு. நீங்களும் "எது நானே கட்டிக்கிட்டேனா? ஆத்தாடி எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி தான் இருக்குன்னு நெனச்சேன். இப்ப இதுவரைக்கும் வந்துருச்சா? வியாதி முத்தி போச்சு. ஐய்யய்யோ!" அப்படின்னு நீங்க எப்படியோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜேகே பார்க்குறாரு. "ஏதோ உனக்கு நடக்கிற வியாதி வேற இருக்கா?" அப்படிங்கிறாரு. "ஆமாமாம்மா. நான் வந்துட்டு அடிக்கடி கிணத்து பக்கம் போயிடுவேன் தெரியுமா? எங்க அம்மா என்ன கட்டி வச்சுட்டு தான் தூங்குவாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. "அப்படின்னா உனக்கு இங்க ஒரு கயிறு வாங்கிற வேண்டியதுதான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜேகே போயிட்டாரு ஆஃபீஸ்க்கு. ஜிமின் பார்க்குறாரு. கடவுளே! இவ கட்டு கூட அவுத்துட்டு வர மாட்டாளா? எல்லாத்து முன்னாடியும் வந்து மானத்த வாங்கிட்டு இருக்கிறா. அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு அவரு வந்து சரி ஓகேன்ட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. நீங்களும் அத்தையும் மட்டும் தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அத்தை பார்க்குறீங்கல்ல. அவங்க ரொம்ப ஜோவியலா பேசுறாங்க. செம ஹேப்பியா இருக்குது உங்களுக்கு. அவங்க கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க.
இப்போ அப்படியே மதியம் ஆகுது. உங்களோட அத்தை வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா இருந்துப்பியா? இல்ல நீயும் வரியான்னு கேட்குறாங்க. இல்ல அத்தை எனக்கு இன்னும் ஒரு மாதிரி வலிக்குது. நடக்க முடியாது. நான் இங்கேயே இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. ஆனா சீக்கிரம் வாங்க. நான் தனியா இருக்கணும்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் பயப்படாத. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க 2 பேரும் வரதுக்கு ஈவினிங் மேல ஆயிடும். ஸோ நான் சீக்கிரமா வந்துருவேன். நான் வந்துட்டு அவங்களுக்கு முன்னே வந்துருவேன். நீ அது வரைக்கும் டிவி பாருன்னு சொல்லிட்டு, அந்த டிவி எல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்றது? என்ன பண்றது? எப்படியெல்லாம் பாட்டு கேட்கணுங்கிறது ஃபுல்லா சொல்லிக் குடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அதெல்லாம் பார்த்து கத்துக்கிறீங்க. கத்துக்கிட்டு சரி ஓகே அத்தை நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்க வந்துட்டு அவங்க வருவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டு டிவி பார்த்துறீங்க. ஸோ அந்த டைம் மதியம் ஒரு 2 மணி இருக்கும். இப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு அத்தை தானா? இல்லையே சாயந்தரம் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்துட்டாங்களா? ஓகே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் போயிட்டு கதவு திறக்கிறீங்க. அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் கதவு திறந்து பார்த்தா ஜிமின் தான் ஒரு மாதிரி வெறப்பா நின்றுருக்காரு. மாமா நீங்களா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு என்ன மாமான்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு அந்த கதவுக்கிட்டே நின்று சண்டை போடுறாரு. நீங்கள் வந்துட்டு சாரிங்க மாமா நான் வேற என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜிமின் கூப்பிடு எனக்கு அதான பேர் அப்படின்னு சொல்லறாரு. எது ஜிமினா? ஐயோயோ அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன். புருஷன பேரெல்லாம் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு. பட்டிக்காடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பாவம் போல மூஞ்சி வச்சு நிற்கிறீங்க. அவர் அப்படியே முறைச்சிட்டு இங்கே பாரு உன்னெல்லாம் வந்துட்டு ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு இருக்குது எல்லாமே என் தலை இழுத்து அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு போயிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க நானும் கூப்பிட்டு வர சொன்னேன். நீங்கள் தான் இழுத்துட்டு வந்தீங்க அதுவும் தூக்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஜிம் அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஓ இந்த அளவுக்கு வாய் பேசுவாங்கிற மாதிரி. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க. அது வந்து மாமா இல்லை நான் வந்துட்டு ஹாஸ்டலுக்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிடுறாரு. ஸோ ஜிம் போயிட்டுருக்காரு. நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. மாமா நீங்கள் நைட்டாகவும் வரத்துக்குன்னு சொன்னாங்க. இந்நேரத்துலேயே வந்துட்டீங்க. வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு வேலைலாம் முடியல. எனக்கு வீட்டில் ஒரு வேலை இருந்துச்சு அதனால வந்தேன் அப்படிங்கிறாரு. வீட்டில் வேலையா? சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க. இன்னும் இல்லை அப்படிங்கிறாரு. சரி வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடும். அவர் வந்துட்டு கீழே கம்முன்னு வராரு. ஸோ நீங்களும் போயிட்டு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறீங்க. எல்லாம் எடுத்து வச்சு அவருக்கு சர்வ் பண்ணுறீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க. ஏன் அப்படிங்கிறாரு. நான் தான் சமைச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் கேவலமாக இருக்குது. அதுவும் உன்ன மாதிரி கேவலமாக இருக்குது. பட்டிக்காடு மாதிரி இருக்குது. கேவலமாக இருக்குது. 4 தடவை சொல்கிறாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ஏமாம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுவா பட்டிக்காடு நீ சமைச்சா பட்டிக்காடு மாதிரி தான் இருக்குது. கேவலமாக இருக்குது வேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கையை கழுவிட்டு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ எதுக்கு இங்கே வந்தான்? இப்போ எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ தடவை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை கல் நெஞ்சக்காரரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு டிவி போட்டுட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேட்ராமா வேறு ரொம்ப சோகமாக போயிட்டு இருக்குது. ஓன்னு அழுதுட்டு இருக்கிறீங்க. ஆனா, இந்த பக்கம் ஜிம்மி வந்துட்டு கார்ல போயிருப்பார்ல. அதாவது கார் எடுத்துட்டு போயிருப்பாரு. போக போக அந்த கைய வந்துட்டு ஒரு மாரி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சிரிச்சுட்டே போயிட்டுருக்காரு. அவருக்கு அது பிடிச்சிருக்கும் போல. அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் போல. ஆனா, உங்ககிட்ட தான் வந்துட்டு அப்படி மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா, போக போக ஒரு மாரி அந்த கைய ஸ்மெல் பண்ணிட்டே போறாரு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு டைப் பண்ணிட்டு இருக்காரு சிஸ்டம். ஆனா, டைப் பண்ண வந்துட்டு திரும்ப அந்த கை வந்துட்டு அவருக்கு மூக்குக்கே போகுது. அத பார்க்குறாரு. ஒரு மாரி ஸ்மெல் பண்றாரு. சிரிக்கிறாரு. ஜேகே இத நோட் பண்ணிட்டு கரும பிடிச்ச நான் எதுக்குடா கைய அத்தன தடவ ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கிறேன். அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு அவரும் ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. செம்மையா மனம் வருது. ஏய் எங்கே சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜிம்மி வந்துட்டு அது நான் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டேன் அதனால தான் நல்லா இருந்துச்சா கொஞ்சம் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. ஹோட்டலில் சாப்பிட்டியாடே எனக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வர வேண்டியதானே ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உனக்கு வேணா நீ போய் சாப்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட அத்தை வந்துட்டாங்க. வந்ததுமே பார்க்குறாங்க ஓன்னு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அச்சோ ஏமா அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை பயந்துக்கல இங்கே பாருங்களேன் ஒரே அழுகையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ராமாவை காட்டுறீங்க. அதை பார்த்துட்டு ஐயோ இதுவான்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களோட சேர்ந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு நைட் ஆயிடுச்சு. 2 பேத்துக்கும் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் 2 பேரும் சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க அவங்க 2 பேத்துக்கும். உங்களோட அத்தையும் நீங்களும் தான் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. மதியம் செஞ்ச குழம்பெல்லாம் இருக்குல்ல அதுவும் இருக்குது. ஸோ அதையும் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ வந்து எப்படின்னா எல்லாத்தையும் சாப்பாடுலாம் போட்டுட்டு இருக்கிறப்போ ஜேகேக்கு அந்த குழம்பு ஊற்றுறீங்க. ஸோ அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வருது அவருக்கு. அந்த ஜிம்மினோட கையை ஸ்மெல் பண்ணி பார்த்துருப்பார்ல அந்த ஸ்மெல் தான் வருது. நீ ஜிம்மினா எனக்கு இந்த ஸ்மெல் எங்கேயோ இது பண்ண மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிம்மிக்கு பக்குன்னு ஆகுது. இல்லையே அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் வந்துட்டு வேற எங்கேயாவது வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிடிச்சிட்டா உன் கையில் தானே வந்துச்சு நீ கூட அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு டேஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்து மாதிரி சொல்லிடுறாரு. உங்கள் அதாவது உங்களோட அத்தை இருக்காங்களா அவங்களுக்கு ஷாக்கு. நீ வந்தியாடா வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு இல்லையே நான் வரலையே அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி சொல்லவும் நீங்கள் வந்துட்டு மாமா ஏன் மாமா இப்படி சொல்கிறீங்க நீங்கள் தானே வந்துட்டு குழம்பு நல்லாவே இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. அப்படியே 2 பேரும் ஜெமீனை பார்க்குறாங்க. ஜெமீன் தான் வந்துட்டு அப்படி குனிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. ஸோ ஜேகே வந்துட்டு டே வீட்டுக்கு வந்து இடம் மதியம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே நான் வரலையே அப்படிங்கிறாரு. ஸோ உங்களோட அத்தையும் கேட்குறாங்க ஜிமின் வீட்டுக்கு வந்தியா ஜிமின் நீ வீட்டுக்கு மதியம் அப்படின்னு கேட்கவும் இல்லைம்மா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு
ஏன் மாமா அப்போ நீங்கள் வரலையா? அப்போ வீட்டுக்கு வந்தது யாரு? நான் கூட சாப்பாடுலாம் போட்டு அனுப்பியிருந்தேன். இப்போ உங்கள மாதிரி யாராவது இருக்காங்களா என்ன? ஆத்தாடி என்னது இந்த ஊரில் வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயந்துக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்டா போய் சொல்கிற அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா வந்து நான் வீட்டுக்கு வந்தேன்னா அது வந்துட்டு ஒரு ஃபைலு மறந்துட்டு வந்துட்டேம்மா, அதனால எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். அதனால இவ சாப்பாடு வேறு இருக்குதுன்னு சொன்னாலா, சரி நீங்கள் சமைச்சிருப்பீங்கன்னு நினச்சி சாப்பிட்டேன். ஆனால் நல்லாவே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே பார்க்குறாரு. டேய் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன், கையை ஸ்மெல் பண்ணிட்டே இருந்த பொழுதுனிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின் வந்துட்டு, அதுவா என் கை நாறுதேன்னு வந்துட்டு அப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், போயிட்டு சோப் போட்டு கழுவினாலும் அந்த நாத்தம் போகலடா, அதனால தான் அப்படி பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பச்சையாக போய் பேசிட்டு இருக்காரு. ஜேகே வந்து பார்க்குறாரு, இவனுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறான், ஏன் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஸோ இங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ கரெக்டாக உங்களோட மாமா வந்துடுறாரு, ஃபாரின் போயிருப்பாரு. ஸோ அவரும் வந்துடுறாரு. வந்தது வயனே வந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் எங்கே வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ என்ன அப்படின்னா, உங்களோட அத்தை மாமா இருக்காங்களா, அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா 1½ மாதம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிட்டு, இப்போ தான் வந்துட்டு பாப்பா உள்ளே வந்திருக்கா, வீட்டுக்கு வந்திருக்கா. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசப்ஷன் மாதிரி வச்சிடலாம், ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு முடியவே முடியாது, அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு அவரோட அப்பா கொஞ்சம் முறைக்கவும் எதுவுமே பேசல, அமைதியாக உட்காந்துக்கிறாரு. ஜேகே பார்க்குறாரு, இவனுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இந்த பக்கம் உங்கள் ஃபேமிலியெல்லாம் என்ன எப்படின்னா எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரிசப்ஷனுக்கான திங்ஸ் இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்ல. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக இன்றைக்கி வாங்கணும், ஸோ கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி வந்துட்டு வேணான்னு சொல்கிறல, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் சண்டை போட்டுருக்காரு. நீ போய் உங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்க சாமி, என்கிட்ட எது கேட்காதுன்னு சொல்லவும் அவர் எதுவுமே பேசல. அப்பா கிட்ட கொஞ்சம் பயம் போல, அதனால வாய் பேச மாட்டேங்கிறாரு. நீ சொல்லுமா, இதெல்லாம் வேணான்னு சொல்லுமா, அம்மா அந்த பட்டிக்காடு கூட எனக்கு இதெல்லாம் வேணாம்மா, எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன சொன்ன எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா அந்த பட்டிக்காடு கூடலாம் எனக்கு இது வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்போ அவளை தூக்கிட்டு வரும்போது உனக்கு எதுவும் தெரியல, அவளுக்கு மருந்து போட்டுவிட்டு இடுப்பு சுற்றி கட்டு போட்டுவிட்டியா, அப்போல்லாம் பட்டிக்காடுன்னு தெரியல, இப்போ மட்டும் உனக்கு தெரியுதாடா? கல்யாணம் வந்துட்டு ஆயிடுச்சு அப்படின்னா ரிசப்ஷன் வைக்கணும், அப்போ தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. எந்த பிள்ளையும் வந்துட்டு உனக்கு திரும்பி பார்க்காது, ஓகேவா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சிருக்கோம். நீ ஊருக்குள்ளே போனால் அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்கடா, விட்ட தின்றுவாளுங்க போல, என் பிள்ளைய வந்துட்டு பார்த்தே தின்றுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாரு, இதான் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் தெரிவிக்கிறது எல்லாத்துக்கும், ரிசப்ஷன் வச்சாதான் எல்லாத்துக்கும் தெரியும், அதாவது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ கூப்பிட்டுக்கோ, நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரிசப்ஷன் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் அப்படி மேலே ரூமுக்கு வராரு. நீங்கள் தான் அப்படியே ஃபோன் வச்சு பாட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதை பார்த்துட்டு ஜிமின் கடுப்பாகுது. எல்லாமே உன்னோட வேலை தானே, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கா பாரு. இங்கே பாரு வயன், நான் சொல்கிறதா எனக்கு உன்னை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, நான் கேட்கவே இல்லையே மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. நீ கேட்டாலும் கேட்கலான்னு நான் சொல்ல வேண்டிய, எனக்கு உன்னை பிடிக்காது, நீ ஒரு பட்டிக்காடு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னே தெரியல, நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க, ஆனால் அவர் பாட்டுக்கு வந்து உங்ககிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், நான் பாட்டுக்கு செஞ்சேன் தானே உட்காந்துருக்கேன், நீங்கள் எதுக்கு வந்து எங்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ நான் பேசக்கூடாது, அப்போ வேறு யாரும் கூட பேசணும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல, அவர் என்ன பேசுறாரு, என்ன நினைக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியல. இப்போ ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த கவுச்சில் படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ ரிசப்ஷனுக்கு இது வச்சாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், இந்த பட்டிக்காடு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாரும் கலாய்ப்பாங்களே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்களே, என்ன பண்ணுறது, இது எப்படியா ஸ்டாப் பண்ணுமே, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க ஆனால் ஒயின் சொன்னால் கேட்பாங்கல்ல அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஒயின் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே படுத்துட்டு இருந்துருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் திரும்பி படுக்கிறீங்க, அதாவது ஆப்போசிட்டில் படுத்துருப்பீங்க, இப்போ இந்த பக்கம் திரும்பி ஆமாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அது வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறீங்க. என்ன சொல்லு அப்படின்னு கேட்கவும், இல்லை மாமா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல நீயே சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த ரிசப்ஷன் எல்லாம் வேண்டாம் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது, ஏன்னா அதை வந்துட்டு அவர் சொல்லலான்னு வந்திருப்பாரு, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, அது அவர் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் அதை நினச்சி ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினச்சிருப்பாரு, பட் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, அதனால ஏன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு, இல்லை மாமா நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நான் வந்து உங்களுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது, ஆல்ரெடி என்னை பட்டிக்காடுன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு வந்துட்டு நல்லா பொண்ணுங்க ஸ்டைலாக இருக்கணும், ஸ்டைலாக பேசினா தான் பிடிக்கும், இந்த ஊருக்கார பொண்ணுங்க தான் உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் நான் பேசுறது இதெல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு நான் செட் ஆக மாட்டேன் மேமா, நான் உங்களுக்கு வந்துட்டு பொருத்தமான பொண்ணு கிடையாது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா உங்களை கலாய்ப்பாங்கல்ல, ஞாபகம் இருக்கா அக்கா கல்யாணம் பண்ண போகிறா அப்படிங்கிறப்போ நான் உங்ககிட்ட வந்து மாமான்னு கூப்பிட்டேன், அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை ஒரு மாதிரி கலாய்ச்சாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இப்போது நானே வந்துட்டு உங்களுக்கு வைஃப்னு தெரிஞ்சால் ரொம்பவே கலாய்ப்பாங்கல்ல மாமா, ஸோ உங்களுக்கு தானே நாளைக்கு வெளில எங்கேயும் போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் போக முடியாது, அதனால வேணாம் இதெல்லாமே, வீட்டில் வந்துட்டு நான் பேசுகிறேன், நீங்கள் சொல்லி பாருங்கள், நீங்கள் சொல்லியும் கேட்கலன்னா நானும் கேட்குறேன், இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம், ஓகேவா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறப்ப கடலாம் கலங்குது, பட் இருந்தாலும் நீங்கள் அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படி சொல்லிட்டீங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு ஜிம்மிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது, அவருக்கு ரொம்பவே அடிக்கடி கில்ட்டியாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அவரும் அதை சொல்ல வந்திருப்பாரு, ஆனால் அதை நீங்கள் சொல்கிறப்ப அவரால் ஏற்றுக்க முடியல, நீங்கள்
ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அதானே உண்மை, உங்களுக்கு தான் என்ன சுத்தமாக பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணில் ரொம்ப அழுக வந்ததும், அதாவது ரொம்பவே அழுக ஸ்டாப் பண்ண முடியாமல் வரும்ல, அந்த டைமில் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு போதி படுத்துட்டீங்க. ஆனா, உங்களுக்கு பயங்கரமா அழுகையா வருது. கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாரி கண்ணீரெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஜிமின் ரொம்பவே பிடிக்கும். ஆனா வந்துட்டு, அவர் இந்த மாரி அவருக்கு உங்கள பிடிக்காது அப்படிங்கிறனால, உங்களால வந்துட்டு எதுவுமே சொல்லவும் முடியல. அதே டைம் அவர போட்டு ஃபோர்ஸ் பண்ணவும் முடியல. அதனால அப்படியே அமைதியா படுத்துட்டு அழுதுட்டே இருக்கிறீங்க. அது ஜிம்முக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது நீங்க அழுகுறது. அவருக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்குது. அப்படியே உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. ஓகே டியர். இந்த எஃப்எஃப்ப நான் வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இது பிடிச்சிருந்தா சொல்லுங்க. ஓகேவா? டாட்டா.